அனனியா சப்பீரா காணிக்க கொண்டு வர்றாங்க ஆதி சபையில். ஏழி சபை ஏழி சர்ச் வந்து எப்படி இருந்ததுங்கிறத நான் உங்களுக்கு அந்த 7 சர்ச்சில் மட்டும் இல்லை, இங்கே அப்போஸ்தலர்ந்து காட்டுறேன். 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் முதல். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணையாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, வார்த்தைகளை கவனிங்க, வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? போதும், இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஏர்லி சர்ச் வாஸ் ஃபயர்ட், பேர்ன் ஆகிட்டு இருக்கும். காணிக்க கொடுக்க வந்தவங்கள்ட்ட இந்த மாதிரியா கேள்வி கேட்குறது? இவ்வளோது தான் வித்தியா, வீட்டில் கொஞ்சம் வச்சுருந்து இது நீ காணிக்க கொடுக்க வந்தாங்க, நீ கேட்காமலே கொடுக்க வந்திருக்கான், நிலத்தை விற்று கொடுக்க வந்திருக்கான். அவன்கிட்ட எப்படி பேசியிருக்கணும்? ஐயா வாங்க ஐயா, எல்லாருக்கு முன்னால் நிறுத்தி இவர் தன்னுடைய நிலத்தையே விற்று நமக்கு சோறு போடுறதுக்கு காணிக்க கொண்டு வந்திருக்கிறார் அப்படி சொல்லி ஒரு மெடல் மாட்டி பொன்னாடை போர்த்து, பொய்யாடை போர்த்து, பொன்னாடை இல்லை பொய்யாடை போர்த்து, பூச்சொட்டு கொடுத்து அப்படி தானே செஞ்சுருக்கணும். டேய் பொய் சொல்கிறியா? நீ சாவான்லாம் சொல்லலை, பேதுரு சாவான்னு சொன்னாரா? ஏண்டா பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொன்னான்னு டம்மு விழுந்துச்சு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை விட்டு வச்சிருக்காரு. பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்றியா? ஓ, யார்டா கேட்டது? இதெல்லாம் வாங்கிட்ட தானே இருந்துச்சு, கொஞ்சம் குடுன்னு சொன்னாங்களா? பெருசா அதில் வேற 2 பேரும் ஒரு மனதோடு. அந்த அம்மா மேக்கப் போட்டு வர்றதுக்கு லேட் ஆச்சு, அதனால பின்னால் வருது. இவர் முன்னால் வந்துட்டார். நான் போய் முதல்ல பாஸ்டர்ட்ட கொடுத்துட்றேன். அந்த அம்மா, நீ வாடி, நீங்கள் போங்க அத்தான், நான் வர்றேன் பின்னால். இன்னும் இந்த முடி நிற்க மாட்டேங்குது. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஜாய்ஸ் மேயர் மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உதவி காட்டோன்னே அந்த முடி வந்து அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு வேறு வேலையே இல்லை, முடியை சரி பண்ணுறவர் அவர் வேலை. அவங்களும் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு ரசிகர்கள் உண்டு, அவர்களுக்கும் கோடிகள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இவ்வளோ சீப்பாக்கிட்டாங்க. நான் கேட்டதுனால தான் சொல்கிறேன். அவங்க மேடையிலே பேசியிருக்கேன், அவங்க ஆஃபீஸுக்கு போயிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் முடிய சரி நிற்க மாட்டேன்னுச்சான், அதனால் நிற்க வச்சாரான். இன்னொருத்தர் இருக்கார் நம்ம ஊரில் தீர்க்கதரிசி, அவங்க ஒய்ஃபு பாத்ரூம் வந்து கொக்கொன்னு சொல்லிக்குதான். இவருக்கு விளங்கலையாம். வந்தோடனே கேட்டார், என்ன பரிசுத்த ஆவியானவர் என்னை ரொம்ப கிச்சலம் காட்டிட்டாரு. அடப்பாவி பரிசுத்த ஆவியானவரை, உனக்கு இவ்வளோ கிச்சலம் காட்டுறதுக்கு வேற இடமே கிடைக்கல, பாத்ரூம் தான் கிடைச்சதா? நேற்று பேப்பரில் இருந்தது, சைனாவில் ஒருத்தி தன்னுடைய $5 வாடகைக்கு பாத்ரூமை வாங்கி அங்கேயே குடியிருக்கிறாளாம். பரவாயில்ல, அவளாவது குடியிருக்கிறாள். இவர் போயிருக்கார், எந்த நேரம் போயிருக்கிறாரு? இவங்கெல்லாம் தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க, 3 வசனத்தை மட்டும் காட்டி முடிச்சுடுறேன். ஐயோ டைம் போயிடுச்சு, வாசிக்கலாம். எரேமியா 6:13. 6:13. அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். வேற வசனம் வாசிக்கலாம், வேண்டாம். 8வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் அவருடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவருடைய வயல்களை அவைகளை கட்டிக் கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரிகள் மட்டும் ஒவ்வொருவரும். எரேமியாவே உமக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. 23வது அதிகாரம் 25வது வசனம்.
சொப்பனம் கண்டேன் என்று சொல்ல மாட்டேன். என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். இவன் தான் கேப்டன். இந்த தீர்க்கதரிசிகள் தான் கேப்டன். ஷேக், அறிந்து கொள்ளுங்கள், பொய்யர் என்று கண்டறிந்த சபைக்கு திரும்புவோம். பொய் சொன்னா தேவ பரிசுத்தாவின் இடத்துல பொய் சொன்னான் ஆண்டவர் சுத்திகரிப்பை அனுப்புவார் என்கிற இடத்துக்கு திரும்புவோம். பழைய ஏற்பாட்டில் அந்த லேவிய ராமத்தில் 19வது இடத்த போயிட்டு வீட்டில் படித்து பாருங்க. அப்படி பொய் சொன்னவன் வந்து பகிரங்கமாக அறிக்கையிட்டு குற்ற நிவாரண பலியை செலுத்தி நான் தேவனிடத்தில் பொய் சொன்னேன்னு சொல்லணும். அப்போ தோசை நீங்கும். எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் பேசுகிறதுக்கு. why I am shouting? to save you, to save your children, to protect your coming generation, to protect the church. நீங்கள் நானும் பின்பற்றுகிறவருக்கு பேர் சத்தியபரர். என் இயேசுவுக்கு பெயர் நானே வழியும் சத்தியமும். பக்கத்தில் கையை பிடிச்சோம். சத்தியத்தை கை கொள்ளணும்னா சத்தியபரரை பின்பற்றுங்கள். ஒரே ஒரு சொல்லிடுறேன், என்ன சொல்லலைன்னா இந்த செய்தி முடியாது. இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு எடுக்கிறதுக்கு கொண்டு போகும்போது பிலாத்து கேட்குறான், சத்தியம் என்ன? பதில் சொன்னாரா? நான் சொல்லும் போதெல்லாம் காதடிச்சுட்டு இப்போ சத்தியம் என்னன்னு கேட்குறியா? சத்தியம், உனக்கு சத்தியம் டிவி மட்டும்தான் தெரியும். சொன்னார பதில்? நோ. நான் சொல்லும் போதெல்லாம் சத்தம் கட்டாமல் ஊரில் சுற்றி சுற்றி பிரசங்கம் பண்ணேன். உன்கிட்ட சொல்லியிருக்கான், நான் யூதருடைய ராஜான்னு சொன்னேன்னு சொல்லியிருக்கான்ல. உன்கிட்ட வந்து நீராய் சொல்லுகிறீரா இல்லை சொல்லுகிறீர்கள், இதெல்லாம் அந்த கான்வர்சேஷன்லாம் படிங்க. நீராய் சொல்லுகிறீரா அல்லது மக்கள் சொல்கிறான்னு இயேசுவே கேட்குறாரு. நான் யூதருக்கு ராஜான்னுட்டு நீரா சொல்கிறீரா? இதெல்லாம் சொன்னான்ல, சத்தியம் சொல்லலையா? பக்கத்தில் உங்கள் கை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஊர் ரொம்பெல்லாம் பேசணும்ல, சொல்லுங்கள். ஊர் ரொம்பெல்லாம் பேசல. சத்தியத்தை சொன்னியா? உன் பெஞ்சாதிக்கு சொன்னியா? உன் பிள்ளைக்கு சொன்னியா? உன் அண்ணன் தம்பிக்கு சொன்னியா? இது ஆண்டவர் பிலாத்துட்ட கேட்ட கேள்வி. இப்போ வந்து சத்தியன காலம் கடந்திடும் முன்னர் கருத்தை நடப்போம். காலம் கடந்துடும் முன்னர். இப்போ இந்த ஊரில் சத்தியத்தை காண்பிக்க போகிறது யாரு சொல்லுங்க? நீங்கள் தான். இவங்க கிறிஸ்தவங்கப்பா, போய் பேச மாட்டாங்க. உங்கள் ஆஃபீஸில் சொல்லணும், உங்கள் வீட்டில் சொல்லணும். வீட்டில் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பிள்ளை சொல்லணும், எதுக்கு டாடி இதுலேயும் வர பொய்யா? நோ. In the house, in the workplace, in the college, wherever you go, இவங்க கிறிஸ்தவங்க, போய் சொல்ல மாட்டாங்க. இவங்க சத்தியபரராய் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அந்த கடைசி நான் சொல்லிக் கொடுத்த பாட்டு, பழைய பாட்டில் கடைசி கவி, தேடும் கண்கள் என் மேல் படுகிறதே, தேய்ந்த கால்கள் என் உள்ளம் நொறுக்குகிறதே, உம்மோடு நடக்க இதயமும் வாஞ்சிக்கதையா, உலகத்தின் மாயை இழுப்பு தானாய் விழுகிறது. நான் அந்த பாட்டு எழுதினதை உங்கள் கூட்டங்களுக்காக எழுதினது. அந்த பாட்டில் அந்த கடைசி கவியை மட்டும் எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடலாமா? இதை உம்மை காண்பிக்க வந்தோம், சத்தியபரரை காண்பிக்க வந்தோம். சபையாக காண்பிப்போம், குடும்பமாக காண்பிப்போம், தனி மனிதர்களாக காண்பிப்போம். We'll show Jesus. We'll show Jesus the truth through my life, through my words, through my deeds, through my activities.